நான் சாமிநாதன் சந்திரதாஸ் கனடாவில் இருந்து வந்திருக்கிறேன். நந்தா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக கடந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதியிலிருந்து இன்று ஜூலை 25ஆம் தேதி வரை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நாடு திரும்ப இருக்கிறேன். நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். உங்களுக்கும் உதவியாக இருக்கும் என்ற நோக்குடன் இந்த தகவலை உங்களுடன் பரிமாற விரும்புகிறேன். எனக்கு டயபெட்டிக், அத்துடன் கொலஸ்ட்ரால், அதைவிட பேக் பெயின், நீ பெயின், ஆங்கிள் பெயின், டோஸ் பெயின், இப்படி நீண்ட காலமாக இந்த உபாதைகளுக்கு உள்ளாகி இருப்பதனால் டாக்டர் மணிவண்ணன் அவர்களின் ஆலோசனையின்படி கனடாவிலிருந்து இங்கு இந்த நந்தா நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் எனது டயபெட்டிக் மற்றும் கொலஸ்ட்ரால் இதற்காக 6 வகையான மெடிக்கேஷன்ஸ் பாவிச்சிருந்தேன். எப்போ இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தேனோ அண்டையிலிருந்து நான் இந்த மெடிக்கேஷன் எல்லாத்தையும் நிறுத்திவிட்டேன். காரணம், இவர்கள் தரும் டயட் சீரியஸ் டயட்னு சொல்லலாம். அவ்வளவு கட்டுப்பாட்டுடன் அந்த டயட்டை நான் பேணியிருந்தேன். அதன் காரணமாக எனக்கு சுகர் லெவல் குறைய ஆரம்பித்து படிப்படியாக நார்மல் ஸ்கேல், அதாவது நான் ஒரு நாளும் மானிட்டர் பண்ணி கொண்டிருப்பதனால் எனது சுகர் லெவல் நார்மலுக்கு வந்துவிட்டது. இதனாலேயே நான் எனது மெடிக்கேஷன்ஸ் எல்லாத்தையும் நிறுத்திவிட்டேன். அடுத்தபடியாக பெயினுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு பிடிச்சு கொண்டது என்னென்றால், ஆயில் மசாஜ் இருக்குது, ஒத்தடம் கொடுப்பார்கள், மற்றும் பேக்ஸ் போன்ற ட்ரீட்மெண்ட்டும் உண்டு. அதனை தாண்டி ஸ்டீம் பாத், வாழை இலை குளியல், இப்படி பலதரப்பட்ட ட்ரீட்மெண்ட்டை எனக்கு சிகிச்சையை வழங்கியிருந்தார்கள். இதன் மூலம் எனது பெயினிலிருந்து நான் இப்பொழுது பூர்ணமாக ரிலீஃப் ஆகி இருக்கின்றேன். அதைவிட இங்கே இருக்கும் டாக்டர்ஸ் வந்து எங்களை பரிசோதிக்கும் விதம், டயக்னோஸ் பண்ணும் விதம், இலகுவாக டயக்னோஸ் பண்ணி என்னென்ன ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க வேண்டுமோ அதனை மிகவும் துல்லியமாக கண்டுபிடித்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கிறார்கள். அத்துடன் இங்கு படிக்கும் மாணவர்களும் அடிக்கடி வந்து எங்களுடன் என்னென்ன தேவைகள் என்பதை அறிந்து கொண்டு எங்களுக்கான உதவிகளையும் செய்து எங்களை ஒரு நன்றாக பராமரிக்கிறார்கள். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு. இன்னொரு நாட்டிலிருந்து இங்கு வந்து தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கும் தனிமையில் இருக்கும் எங்களுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. எனவே சுருங்க சொன்னால், நேச்சுரோபதியால் பூர்ணமாக குணமடைந்து நான் இன்றைய தினம் கனடா திரும்ப இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.